நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மீள்குடியேற்ற பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருத்து தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். சுயதொழில் ஊக்குவிப்புக்காக 22 மாதர் சங்கங்களை சேர்ந்த 170 பெண்களுக்கு 22 லட்சம் ரூபாய் ஊக்குவிப்பு தொகையாக வழங்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் பங்கேற்றிருந்தார். அதாவது இருக்கிற 80 சில்லற மக்களுக்கு 90% வாக்களிப்பாங்க. அவ்வளவுக்கு அங்கே செல்வாக்கு. அதே மாதிரி தான் தமிழ் மக்கள் நாமளும் பயன்படுத்தும். இன்னைக்கு போன முறை ஜனாதிபதி என்ன நடந்தது? காந்தி சிலையில் வச்சு நான் ஜனாதிபதி விட்டார் என்னடா வாக்குறுதி கொடுக்க மாட்டேன். நான் சொன்ன மண்ணுவத்தில் பார்த்து கட்டித்தரன்னு கொடுங்க. அவர் பேசினார் பந்தியா கட்டுறீங்க தமிழ்ல என்ன வரும்? காந்தி சிலையில் வச்சு தமிழ்ல என்ன வரும்? இந்த கூட்டத்தை வந்தாலும் தெரியும். மண்ணுவத்தில் போல கட்டி தருவோம். இன்னைக்கு அடுத்த ஜனாதிபதி வாழ்க்கை போடுங்க. அதால உங்களுக்கு எதுவித பாதிக்கிறார். ஒரு வெள்ள ஜனாதிபதி வாக்களிக்கிறதால ஒட்டு எதுவும் இல்லை நன்மை. இந்த முறை